பிக் பாஸ் சீசன் 9 ஒன்றுமே புரியலன்னு ஆரம்பிச்சு பாஸ்ட் 4 நாளுக்குள்ள ரிவ்யூ. டே 13, அதாவது சாட்டர்டே, விஜய் சேதுபதியோட வீக்கெண்ட் ரோஸ்ட். எல்லாரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி என்ட்ரானோடனே வினோத் அவர்கள் ஒரு கானா சாங்கோட ஆரம்பிச்சு அந்த டேவே பயங்கர சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, டாஸ்க் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அதை எதுக்காக விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இங்கே யாரெல்லாம் ஏமாந்து இந்த டாஸ்க்கு நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மெயின் டாஸ்க், அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல வந்து கமருதீன் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வைக்கிறாரு. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி அது விளக்கமும் கொடுக்குறாரு. இதுதான் டாஸ்க், இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கான தலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, கனி அவர்கள் தான். அதுக்கப்புறம் சாட்டர்டே என்னாச்சு அப்படின்னா, வழக்கம் போல சில ரோஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்சரா அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் திங்கக்கிழமை தீபாவளி வைப்ஸ், அதாவது வழக்கம் போல கெஸ்டஸ் வருவாங்க. ஸோ தீபாவளி பட்டாசு ஸ்வீட்டு சாப்பாடுன்னு இந்த மாதிரியே டே போயிடுச்சு. அந்த எபிசோடும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எபிசோட், அதாவது முக்கியமான எபிசோட், கனி தலையானதுக்கப்புறம் சில பல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீனிங் டீமில் இருக்கவங்களாம் அந்த பார்வதி வியானாலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், இதெல்லாம் பேசிக் திங்ஸ் அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபைட் போகுது. அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு டாஸ்க்கும் வருது. அதில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்க் விளாடுறாங்க. யார் குவாலிட்டி செக்கர்ஸாக இருக்கான்னு பார்த்தா அப்படின்னா திவாகரும் பார்வதியும் தான் அந்த டாஸ்கோட ஜட்ஜஸாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் இன்னும் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த வீக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வழக்கமாக பிக் பாஸ்ல இந்த மாதிரி டாஸ்க்லாம் லாஸ்ட்ல தான் கொண்டு வருவார். பட் என்ன காரணம்னே தெரியல, இந்த டாஸ்க்கெல்லாம் முன்னாடியே இறக்குறாரு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் வர டாஸ்க்லாம் இன்னும் டஃப்பாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்களில் யார் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டே பண்ண போறா, இல்லை இவங்கெல்லாம் இன்னும் 2 நாள் கூட தாங்க மாட்டாங்க, இந்த வீக்கே இவங்களுக்குலாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.